சிவகார்த்திகேயன், ஏஆர் முருகதாஸ், அனிருத் கூட்டணியில வெளியாயிருக்க படம் தான் மதராசி. இந்த மதராசி படம் எப்படி இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்சா தொடரா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஃபர்ஸ்ட் இந்த மதராசி படத்தோட கதை என்னன்றதை பார்ப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள இல்லீகலா சில வெப்பன் சேல் பண்றதுக்காக வருது. இதை தடுக்கிறதுக்காக தான் NIA டீம்ல இருக்கிற பிஜு மேனனும் விக்ராந்த், அவங்க பையன் விக்ராந்தும் போராடுறாங்க. ஸோ அப்படிதான் படம் ஆரம்பிக்குது. இங்க தமிழ்நாட்டில் இந்த இல்லீகல் வெப்பன் எல்லாம் எடுத்துட்டு போய் சேர்த்தாங்களா இல்ல இதை தடுத்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு ட்ராக் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்போதான் பிரேக்கப் ஆகிருக்கு. அவர் உயிருக்குயிராக லவ் பண்ண அந்த மாலதி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பிரேக்கப்பில் தான் பார்த்தீங்கன்னா அவர் போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், எனக்கு இந்த உலகமே வேணாம் அப்படின்ற ஒரு விரத்தில தான் அவர் இருக்கார். இப்போது இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிஜு மேனனும் சிவகார்த்திகேயனும் இணைகிறாங்க. ஸோ இங்கே எப்படி சிவகார்த்திகேயன் இந்த பிரச்சனைக்குள்ளே வராரு, எப்படி அதை சால்வ் பண்ணுறாரு, எப்படி போகுது கதை, இதுக்குள்ள லவ், இதுக்குள்ள காமெடி, இதுக்குள்ள நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு படம் தான் மதராசி. இனிஷியலாக முருகதாஸ் சாரே நிறைய இன்டர்வியூஸில் சொன்னார், இது ஒரு ஆக்ஷன் படம் மட்டும் கிடையாது, இதில் ஒரு லவ் எப்படி ஆக்ஷனை டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொன்னார். அண்ட் முருகதாஸ் சாரோட டெம்ப்ளேட் ஸ்க்ரீன் பிளேல தான் இந்த படமும் டிராவல் பண்ணுது. ஆஸ் ஆஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேல எந்த ஒரு புதுமையான விஷயமும் இல்லை. யூசுவலான முருகதாஸ் சாரோட படங்களில் வர நரேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் தான் மதராசி படமும் அமையுது. ஒரு ஹீரோ எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள வராரு, அந்த பிரச்சனையும் அவரும் எப்படி ஒன்று சேர்றாங்க, என்ன நடக்குது, கடைசியா ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நரேட்டிவாகவும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதுல கண்டிப்பா ரொம்ப பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா சிவகார்த்திகேயன். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணி நடிச்சதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் சொல்லணும். நம்ம இது ஒரு ஹீரோ கேரக்டர், ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கு. மெயினா கஜினி படத்துல சூர்யா அவர்களுக்கு ஒரு டிசார்டர் மாதிரி ஒன்று நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு ஹீரோக்கு டிசார்டர் இருக்கிற மாதிரி ஒரு படம் முருகதாஸ் சார் நமக்கு கொடுத்துருக்காரு. இது என்ன டிசார்டர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படம் பார்க்கும் போது ரொம்பவே புரியும். ஆனால் இந்த டிசார்டர் இருக்கிற ஒரு ஹீரோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு கோவமோ இல்லை அவருக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ நடக்கும் போது அவர் ஆனிமலாக மாறிடுவார். அந்த ஆனிமல் இன்ஸ்டிங்க்டை தான் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை பார்க்கும்போது சில சீன்ஸ்லாம் உண்மையிலே பயமாக இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு இது ஒரு ஆக்ஷன் படம் தான் போல இருக்குது. ஸோ ஆக்ஷன் ஆளுங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது தெரியுது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முக்காவாசி சீன்ஸ் காமெடியாகவும் ரொமான்ஸாகவுமே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு முக்கியமான லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே தான் ருக்மணி வசந்த் வராங்க. ருக்மணி வசந்த் அண்ட் சிவகார்த்திகேயன் எப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு லவ் ஸ்டோரி தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும். இது ஒரு புது விஷயம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்றது நம்ம வர ஆடியன்ஸோட அவங்களோட ரிவ்யூஸ்ல தான் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா காமெடி தான். நிறைய காமெடி ஃபிலிம்ஸ்ல நம்மளை பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காரு. இந்த மதராசி படத்துல காமெடியும் கொஞ்சோண்டு இருக்கு. அது அங்கங்க ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. அண்ட் நான் திருப்பி சொல்றேன், மதராசியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அந்த அவரோட கேரக்டரா எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. அது முருகதாஸ் உண்மையிலே அந்த கேரக்டரை ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹீரோவா காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கேட்டிருக்காரு. அண்ட் அதையுமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு பண்ணது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு, வித்யுத் ஜம்வால். வித்யுத் ஜம்வால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன இவர் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கே, ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கே, ஒரு ஃபைட் பண்றாரு ஓகே எல்லாம் ஓகே, அது அவர் வித்யுத் இருக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கும்ல, அது இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் அவருக்காக இருக்கு பாருங்க. அதில் உண்மையிலே நமக்கு உண்மையிலே வித்யுத் எதுக்கு நம்ம பிடிக்கும் அப்படின்றமோ அதை மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. அந்த போர்ஷனில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணி பயங்கரமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுவார். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா ஸ்டண்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. நான் ஏன் ஸ்டண்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபியை சேர்ந்து சொன்னேன் அப்படின்னா,
இந்த ஸ்டண்ட் தனியாக சினிமாட்டோகிராஃபி தனியாக வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியாது, ஒரு கோர்வையாக இருக்கும். ஸ்டண்ட் சீன்ஸ் தான் இதில் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து முருகதாஸ் சாரோட படங்களில் வந்து நிறைய படங்களில் வந்து ஸ்டண்ட்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா படங்களையும் வந்து அவரோட யூனிக்கான சீக்வன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மதராசி படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து உண்மையாகவே வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே வந்து அவரோட அந்த ஃபைட் கேட்டகரியில் இருக்குல்ல, ஸ்டண்ட் சீக்வன்ஸ் கேட்டகரியில் வந்து இந்த மதராசி படத்தோட கேட்டகரியும் வந்து வந்துடும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மியூசிக் அனிருத். அண்ட் இந்த பேர் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் மியூசிக் வந்து மாசாக இருக்க போது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும், சலம்பலை, அதுக்கப்புறம் வழியிறேன், அப்புறம் சின்ன சின்னதாக அங்கங்கே நிறைய சாங்ஸ் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில், ஒரு பெரிய கேஸ்ட் இருக்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மலையாளத்துலேருந்து ஒருத்தர், அப்புறம் தெலுங்குலேருந்து ஒருத்தர், பாலிவுட்லேருந்து ஒருத்தர்லாம் நம்ம கூட்டு வந்து நடிக்க வைக்கும் போது அங்கே என்ன ஒரு பிரச்சனை நடக்க கூடும் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை நம்ம சரியாக கொடுக்காம விட்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். நம்ம நிறைய படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோமோ கூட. ஆனால் மதராசி படத்தில் வந்து உண்மையாகவே பிஜு மேனன் சாருக்கு இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாக கடைசி ஃப்ரேம் வரைக்கும் வராரு. அண்ட் அவரோட ஆக்டிங்குமே வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தமிழில் வந்து அவரை ரொம்ப குறைவாக தானே பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. நமக்கு வந்து சார்பேட்டாவில் டான்சிங் ரோஸாக நடிச்சிருப்பார்ல, அவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. பயங்கர கிரேசியாக இருக்கார் அவர். அண்ட் அதுக்கப்புறம் விக்ராந்த் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல்லாகவே வராரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவே இருக்குது. நிறையவே அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த படத்தோட சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லவ் போர்ஷன் மேலே வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்குது. அந்த அப்பேற்பட்ட லவ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனசில் ஒட்டுமா அப்படின்னு கேட்டால் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஏன்னா வந்து இந்த லவ்வை வச்சு தான் வந்து அடுத்து நடக்க போகிற அந்த ஆக்ஷனுக்கே வந்து ரூட்டடாக இருக்க போகுதுன்றதுனால அந்த லவ் சீன்ஸ்க்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து செட்டில் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன லேக் இருக்க தான் செய்யுது. நான் முன்னாடியே சொன்ன சிவகார்த்திகேயன் அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்றது. அதில் உண்மையிலே வந்து ரைட்டிங் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ரைட்டிங்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது அங்கங்கே சில விஷயங்களை வந்து மாற்றிருக்கலாம், அங்கங்கே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இது முருகதாஸ் சாரோட 100% ரைட்டிங்கா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன டவுட் இருக்குதான். ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஒரு டீசெண்டான கம்பேக்காக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஆக்ஷன் லவ்வர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த படம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த எஸ்கேவோட அந்த ரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ரொம்பவே பிளாஸ்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அதோடு சேர்த்து அனிருத் மியூசிக், எடிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதராசியை வந்து ஒரு சூப்பரான படமாக தான் ஆக்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் ஃபேமிலியோடு போய் ஒரு பார்க்குற படமாக தான் மதராசி இருக்குது. அண்ட் இந்த மதராசி படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட ஒப்பீனியன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ரிவ்யூ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.